திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்ற திருச்செந்தூர் ஸ்ரீ சரவணய்யர் நடுநிலைப் பள்ளி மாணவிக்கு பாராட்டு. மோடியின் பிரச்சாரத்தால் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். தூத்துக்குடி விமான நிலையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்ற திருச்செந்தூர் ஸ்ரீ சரவணய்யர் நடுநிலைப் பள்ளி மாணவிக்கு பாராட்டு. நாடு முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்கள் இடைநிற்றலை கைவிட்டு உயர்கல்வி கற்க உதவியாக இருக்கவும், மேல்நிலைப் பள்ளி தடைப்பட்டு விடக்கூடாது என்ற நோக்கில் மத்திய அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய திறனாய்வு தேர்வை நடத்தி வருகிறது. அதன் மூலம் 1,00,000 மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதன்படி திருச்செந்தூர் ஸ்ரீ சரவணய்யர் நடுநிலைப் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி கலைசெல்வி 23-24ஆம் கல்வி ஆண்டு கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதியில் நடைபெற்ற தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்றார். தேர்வான மாணவிக்கு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாதம் 1000 ரூபாய் வீதம் மொத்தம் 48,000 ரூபாய் உதவித்தொகையாக கிடைக்கும். வெற்றி பெற்ற மாணவியை பள்ளி செயலர் ராமச்சந்திரன், தலைமை ஆசிரியை உஷா மற்றும் ஆசிரியைகள் குணசுந்தரி, சாந்தி, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் பாராட்டினர். பள்ளியில் நான் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது வைத்த திறனாய்வு தேர்வில் நான் வெற்றி பெற்றுள்ளேன். என் பள்ளி நிர்வாகி அவர்களுக்கும் எனது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 வருடங்களாக எனது பள்ளியில் திறனாய்வு தேர்வில் குழந்தைகள் வெற்றி பெற்றுள்ளனர். அதேபோன்று இப்பொழுது வைத்த திறனாய்வு தேர்வில் நான் வெற்றி பெற்றுள்ளேன். திறனாய்வு தேர்வு ஸ்ரீ காஞ்சி சங்கரா பள்ளியில் நடைபெற்றது. பிப்ரவரி 3ஆம் தேதி நடைபெற்றது. நன்றி. வணக்கம். நான் சரவணய்யர் ஸ்கூலில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கிறேன். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாகவே என் பள்ளியில் இந்த திறனாய்வு தேர்வில் மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளாங்க. இந்த வருடமும் கலைச்செல்விங்கிற மாணவி வெற்றி பெற்றுள்ளார். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த என் பள்ளி நிர்வாகிக்கும், தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். திருச்செந்தூர் ஸ்ரீ சரவணய்யர் நடுநிலைப் பள்ளியானது 1895 முதல் செயல்பட்டு வரும் பழமையான அரசு உதவி பெறும் பள்ளியாகும். இந்த பள்ளியோட சாதனை என்னன்னாக்க, கடந்த 10 வருடங்களாக தேசிய திறனாய்வு தேர்வுகளில் மாணவிகள் வெற்றி பெற்று வருகிறார்கள். இந்த தேசிய திறனாய்வு எப்படின்னாக்க, அதாவது மத்திய அரசால் நடத்தப்படுவது. இந்த எக்ஸாமில் மாதம் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வீதம் மொத்தம் 48,000 ரூபா கிடைக்கும். இது அவங்களுக்கு படிப்புக்கு இந்த கல்வி உதவி தொகை பேருதவியாக இருக்கும். இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பான எக்ஸாம். இந்த எக்ஸாமில் எங்கள் பள்ளி மாணவி கலைச்செல்வி இந்த வருடம் தேர்வாகி உள்ளார். நாங்கள் இன்னொன்று வருஷா வருஷம் செஞ்சிட்ருக்கோம். இந்த தேசிய திறனாய்வு தேர்வில் இன்ஸ்பியர் அவார்டு, அதாவது அறிவியல் விருது சேர்வாயுள்ள மாணவியோட தேசிய கொடியேற்ற ஆகஸ்ட் மற்றும் ஜனவரி 26 கொடியேற்ற அவங்கள சிறப்பு விருந்தினராக இது பண்ணி அவங்கள நாங்கள் கௌரவிக்கிறோம். அப்படி கௌரவிக்கிறதுனால மாணவிகளுக்கு மென்மேலும் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வரணும், அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கமாக அந்த நிகழ்வு அமைந்துள்ளது. இந்த வெற்றிக்கு காரணமான தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அனைவரையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மோடியின் பிரச்சாரத்தால் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். தூத்துக்குடி விமான நிலையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. சென்னையில் இருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகை தந்த காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தூத்துக்குடி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது ஏராளமான தொண்டர்கள் வரவேற்க முண்டியடித்து சென்றபோது வயதான காங்கிரஸ் கட்சி தொண்டர் கூட்டத்தில் கீழே தள்ளிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து அருகே இருந்த தொண்டர்கள் அவரை பத்திரமாக மீட்டனர். இதனைத் தொடர்ந்து வாகைக்குளம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அப்போது பேசுகையில், 100 ஆண்டுகள் வரலாறு காணாத மழை பெய்திருக்கிறது. காற்றாற்று வெள்ளம், மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். 27,000 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரியது. இதுவரை ஒத்தை பைசா கொடுக்காத மோடி தமிழ்நாட்டிற்கு வாக்கு சேகரிக்க வருகிறார், பிரச்சாரம் செய்ய வருகிறார். தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளியாக இருப்பார்கள் என்று அவர் வடநாட்டு மக்களை ஏமாற்றுவது போல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றலாம் என்று வந்திருக்கிறார். ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள். அவருக்கு மிகப்பெரிய தீர்ப்பை தேர்தலில் கொடுக்க இருக்கிறார்கள். இன்று இந்தியா கூட்டணி எல்லா கட்சிகளுடன் இணைந்து வெற்றிகரமாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. ஆனால் முதல் கட்ட வேட்பாளரை நேற்று அறிவித்திருக்கிறார்.
மேற்கு வங்கத்தில் பகவான் சிங் என்பவரை வேட்பாளராக அறிவிக்கிறார். பாஜக வேட்பாளராக அவர் ஓடுகிறார். நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் பாஜக சின்னத்தில் என்று. அந்த அளவிற்கு தோல்வி பயம் கண்டிருக்கிறார்கள். எந்தெந்த வேட்பாளர் தேர்தலில் நிற்க மாட்டோம் என்று ஓட்டம் பிடிப்பார்கள் என்று இனிவரும் காலங்களில் தெரியும். முதலாவதாக மேற்கு வங்கத்தில் பகவத் சிங் என்பவர் பகவான் சிங் நான் தேர்தலிலே போட்டியிட மாட்டேன் என்று மறுத்திருக்கிறார். இதுதான் இன்று பாஜகவுடைய சூழ்நிலை. 400 தொகுதிக்கு மேல் இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது. இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியிடம் காலில் விழுந்து பெண் கோரிக்கை மனு. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி பொருட்கள் வழங்க வருகை தந்த தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியிடம் மக்கள் குறைதீர்க்கும் நாள் பொதுக்கூட்டத்தில் மனு அளிக்க வருகை தந்த பொதுமக்கள் மனுக்களை பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியிடம் வழங்கினார். அப்போது ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி காலில் விழுந்து தன் கோரிக்கை மனுவை கொடுத்தார். அப்போது பாராளுமன்ற உறுப்பினர் மனுவை பெற்றுக்கொண்டு அவரிடம் தங்கள் கோரிக்கை மனு மீது உடனடியாக ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பார் என தெரிவித்தார். இதுபோல் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் எந்த வேலைக்கும் செல்ல முடியவில்லை, தனக்கு மருத்துவ செலவு மாதம் அதிகமாக ஆகிறது, தனக்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது தங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் அவரிடம் வாக்குறுதி அளித்தார். திராவிட முன்னேற்றக் கழக அரசை கண்டித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஏராளமானோர் கலந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டில் போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திராவிட முன்னேற்றக் கழக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின்படி முன்னாள் அமைச்சர்கள் சண்முகநாதன், கடம்பூர் ராஜு ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி VVT சிக்னல் அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் என சின்னதுரை உள்ளிட்ட ஏராளமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கலந்து கொண்டு தமிழகத்தில் போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திராவிட முன்னேற்றக் கழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பொம்மை முதலமைச்சர் இறந்தாச்சு, போதும் போதும் போதுமடா. கருணாநிதியின் குடும்பத்தால் தமிழக மக்கள் படுமாறு. மத்திய அரசு கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் மீது நடவடிக்கை எடு. சமரசமின்றி நடவடிக்கை எடு. அராஜகங்களை ஒழிப்போம். திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கட்சிகள் தொடர்ந்து 50 ஆண்டுகள் ஊழல் கட்சியாக இருக்கின்றது என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை விமர்சனத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தூத்துக்குடிக்கு கடந்த மாதம் 28ஆம் தேதி வருகை தந்த பிரதமர் மோடி பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து மேடையில் பேசுகையில் தென் தமிழகத்தை தன்னிடம் ஒப்படைத்து விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, நாட்டை ஒப்படைத்ததற்கே எந்த நிலைமையில் இருக்கிறது என்று பார்த்துக்கிட்டே இருக்கும். இதுல தென் மாவட்டம் தென் தமிழகத்தை ஒப்படைத்தால் என்ன ஆவது? இப்பொழுது தென் மாவட்டங்கள் நன்றாக இருக்கிறது, அப்படியே இருக்கட்டும் என்றார். திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கட்சிகள் தொடர்ந்து 50 ஆண்டுகள் ஊழல் கட்சியாக இருக்கிறது என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை விமர்சனத்திற்கு அதற்கென ஒரு சட்டம் கொண்டு வந்து ஊழலை சட்டப்பூர்வமாக ஒன்றாக மாற்றியது பாரதிய ஜனதா கட்சிதான். அதனால் அவர்களுக்கு மற்றவர்களை பற்றி பேச தகுதி கிடையாது என்று திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். நாட்டை ஒப்படைச்சே அது எந்த நிலைமையில இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது தென் மாவட்டங்களை தென் மாநிலங்கள்லாம் அவர் கையில் ஒப்படைச்சா இப்பயாவது நல்லா இருக்கு. அதனால அப்படியே நல்லபடியா இருக்கட்டும், விட்டுடுங்க. தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக காங்கிரஸ் திமுக ஊழல் கட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தொடர்ந்து குற்றச்சாட்டு கொடுத்தாரு. அந்த எலெக்ஷன் பாண்ட்ஸ் அதுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து ஊழலை ஒரு
சட்டப்பூர்வமான ஒன்றாக மாற்றியது பாஜக. அதனால் அவங்களுக்கு மற்றவங்களை பற்றி பேசக்கூடிய தகுதி கிடையாது.